நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு எல்லாருடைய நினைவு, நான் சுதந்திரமாக இருக்க வேண்டும், எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த நெருக்கமும் இல்லாமல், எந்த ஒடுக்கமும் இல்லாமல் நான் என்னுடைய வாழ்வை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட நினைவுகள் நம்மை சுயநலமான வாழ்வுக்குள்ளாக கொண்டு செல்கிறது. அப்ப நம்ம சுயநலமாக வாழுகிறதுனால நாம நம்மை அறியாமலேயே பாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம், பாவத்திற்கு நம்மை அர்ப்பணித்து விடுகிறோம், பாவம் செய்கின்றவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது எல்லாரும் வழிவெளிக்கு ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவரும் இல்லை. அப்ப எல்லாரும் சுயநலமான வாழ்வின் நிமித்தமாக இன்றைக்கு பாவம் செய்கிறான்னு சொல்லி வேதத்துல நாம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில இந்த பாவத்திலிருந்து, இந்த பிசாசிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறவர் யார் என்றால் இயேசு ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அந்த இயேசு ஒருவர் மாத்திரமே பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார், நமக்கு பாவ மன்னிப்பை தருகிறார். அந்த பாவ மன்னிப்பை இலவசமாக கிருபையாக கொடுக்கிறார். அவருடைய நாமத்தினாலே யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அவர்களுக்கு அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அப்ப இந்த நாள்ல நாம சுயநலமாக வாழக்கூடிய நேரத்துல பாவத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து விடுகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறார், பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். எனவே இயேசு கொடுக்கிற விடுதலை மாத்திரமே உண்மையானது, மெய்யானது. அதுதான் இன்றைக்கு வேதம் சொல்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது இப்படியாக சொல்கிறது, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற விடுதலையே உண்மையான விடுதலை. அந்த விடுதலையின் வாழ்வை இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசம் இன்றைக்கு 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு முழுமையான ஒரு விடுதலை இல்லை, ஒரு முழுமையான ஒரு சுதந்திரம் இல்லை. இன்றைக்கு கூட பல இடங்களில பலவிதமான தீண்டாமைகள், பலவிதமான அடக்குமுறைகள், பலவிதமான கட்டுப்பாடுகள். இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்களது சுதந்திரமான வாழ்வை வாழாதபடிக்கு மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், செய்கிற வேலையின் அடிப்படையில், உடுத்துகிற உடையின் அடிப்படையில், உண்ணுகிற ஆகாரத்தின் அடிப்படையில் சொல்லி பலவிதமான நிலைகளில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாய் நம்முடைய தேசம் விடுதலை பெற்றாலும் கூட ஒரு தனி மனிதனுடைய விடுதலை என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. எல்லாரும் இன்றைக்கு என்னுடைய தேசம் சுதந்திரம் அடைந்தது என்று சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வில் அந்த முழுமையான விடுதலை என்பது இல்லை. எனவே இந்த நாளில ஒரு தனி மனிதன் இன்னுமாய் சுதந்திரமாய் இராதபடிக்கு நம்மால் என்ன தடை இருக்குதுன்னு சொல்லி நாம் உணர்ந்து கொள்ளுவோம். ஏனென்றால் பாவத்தினால, பிசாசினால நாம விடுதலை ஆக முடியல, சுதந்திரமான ஒரு வாழ்வை நம்மால வாழ முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு ஆண்டவர் வந்தார், பாவத்தை அழித்தார், பிசாசை அழித்தார், பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தார். அதே போல நாமும் கூட பிறருக்கு எதன் அடிப்படையில் சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது என்பதை தீர ஆராய்ந்து பார்ப்போம். நம்மால் முடிந்த அளவிற்கு அந்த ஒடுக்கத்திலிருந்து நாம அவர்களை விடுவிக்க முயற்சி செய்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது தேசத்திற்கு சுதந்திரத்தை கொடுத்தது போல நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த சுதந்திரத்தை கொடுக்க நம்மை பயன்படுத்துவார். எனவே நாம் நம்மை ஆண்டவர்ல அர்ப்பணிப்போம், அவர்ல ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய தேசத்தை ஒரு மிக உயர்ந்த ஒரு தேசமாக மாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். இன்றைக்கு விடுதலை என்பது என்ன, விடுதலை என்பது எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்படியாக குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன்.
எங்களுடைய ஆன்மீக வாழ்வில் நாங்கள் விடுதலை பெற்றாலும் கூட இந்த உலக பிரகாரமாக இன்றைக்கு பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில, ஒடுக்கத்தின் மத்தியில இருக்கிறோம். இது நிமித்தமாக அநேக தனி மனிதர்கள் தங்களது வாழ்வில் ஒரு முழுமையான விடுதலையை, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சுதந்திரம் அடைவதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரமாக பிறருடைய விடுதலைக்காக, பிறருடைய சுதந்திரத்திற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ்வதற்கு நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நாங்கள் செய்கிற ஏறெடுக்கிற எல்லா விதமான காரியங்களை இறைவன் தாமே எங்களுக்கு வாய்க்கை செய்வீராக. இந்த நாளில் கூட இந்திய தேசத்துக்காக, எங்களை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக, ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எல்லாரையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. இந்த இந்திய தேசத்தை வேற்றுமையில் ஒற்றுமையின் தேசமாக கடைசி வரைக்கும் எப்போது இருப்பதற்கு நீர் பாதுகாத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களுக்குள்ளாக இருக்கிற பிரிவினைகள், வேறுபாடுகள் எல்லாவற்றையும் தேவன் தாமே மாற்றி போட்டு ஒரு சகோதரத்துவத்தை எங்களுக்குள்ளாக கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இன்னுமாய் நாங்கள் எல்லாவற்றிலும் மேன்மையா இருப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாத நாளாக அமையட்டும். இந்த நாளின் வேலைகள், பயணங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலே, பிறந்த நாளே, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இறைவன் தாமே எல்லாருக்கும் நன்மையில கொடுப்பீராக. இந்த நாளில கூட துக்கத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில இருக்கிற எல்லாருக்கும் நீர் தாமே ஆறுதலை, சமாதத்தை கொடுத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். எங்களை எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாக நீர் நடத்திட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.